ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கோல்டன் ஸ்ரீனி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சரவணா செல்வரத்தினம்ல டிஜி சில்வர் ஸ்கீம் எப்படி நம்ம ஓப்பன் பண்ணுறது, அந்த ஸ்கீமை எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி பே பண்ணுறது, இந்த இன்ஃபர்மேஷன் தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் சரவணா செல்வரத்தினம் டிஜிகோல்டு ஆப் இன்ஸ்டால் பண்ண என்ன பண்ணணும், ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு சரவணா டிஜிகோல்டு அப்படின்னு கொடுங்க. இதில் உங்களுக்கு சரவணா செல்வரத்தினம் லோகோவோட சரவணா டிஜிகோல்டு அப்படின்னு வரும். அந்த ஆப்பை உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. எனக்கு ஆப் இன்ஸ்டால் ஆகிடுச்சு, சரவணா டிஜிகோல்டுன்னு. இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு லாகின் ஸ்க்ரீன் போகும். அதில் என்ன நோட்டிஃபிகேஷன் வரும், அலோ சரவணா டிஜிகோல்டு டு சென்ட் யூ நோட்டிஃபிகேஷன் வரும். அலோ கொடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் அக்கௌண்ட் இருந்ததுன்னா மொபைல் நம்பர் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா ஆர் யூ நியூ யூசர் கிரியேட் அக்கௌண்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது கொடுத்தோன்னே உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் கேட்குது, டைட்டில், அதாவது மிஸ்டர் மிஸ்ஸஸ், இந்த இன்ஃபர்மேஷனு, ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஆப்ஷனலு, மெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த்து, மொபைல் நம்பரு, அட்ரஸ்ஸு, கண்ட்ரி, டேட் ஆஃப் பர்த்து, சிட்டி, பின்கோடு, பாஸ்வேர்டு, ரீஎன்டர் பாஸ்வேர்டு அது கொடுத்து ஐ அக்ரி வித் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்து சைன்அப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சைன்அப் கொடுத்தோன்னா உங்களுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி கொடுத்து சப்மிட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஓடிபி கொடுத்து அத்தன்டிகேட் பண்ணதுக்கப்புறம் பின் செட் பண்ண சொல்லுவோம். நீங்கள் பின் செட் பண்ணிக்கோங்க. பின் செட் பண்ணி அது கன்ஃபார்ம் அண்ட் செட்டப் பின் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு லாகின் ஸ்க்ரீன் வந்துருச்சு. லாகின் ஸ்க்ரீனில் உங்களோட மொபைல் நம்பரையும் பாஸ்வேர்டையும் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. நம்ம லாகின் பண்ணி உள்ளே வந்தோன்னா பார்த்தீங்கன்னா மேலே வெல்கம் நம்ம நேம் காட்டும், கீழே கோல்டன் சில்வர் ரேட் காட்டும். கோல்டு ரேட் பாருங்கள், மார்க்கெட் ரேட்டோட 30 rupees கம்மியாக இருக்குது. சில்வர் பார்த்தீங்கன்னா 60 paise கிட்டத்தட்ட கம்மியாக இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு டேப்பில் கோல்டு இருக்கும். நீங்கள் டிஜிகோல்டு ஓப்பன் பண்ணால் அந்த ஃபஸ்ட்டு டேப்பில் போய்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். எங்கிட்ட ஆல்ரெடி டிஜிகோல்டு இருக்கிறனால அந்த இன்ஃபர்மேஷன் காட்டுது. இப்போ நீங்கள் செகண்டாக போனீங்கன்னா உங்களுக்கு டிஜி சில்வர் இன்ஃபர்மேஷன் காட்டும். இதில் பாருங்கள், ஸ்டார்ட் யுவர் டிஜி சில்வர், இன்வெஸ்ட் இன் சில்வர் டிஜிட்டலி, ஃப்ளெக்சிபிள் சேவிங், செக்யூர் இன்வெஸ்ட்மெண்ட், லாங் டேர்ம் க்ரோத்து, பை ஃப்ரம் ₹10 இருக்குது. இது பை ஃப்ரம் ₹10 இல்லை, பை ஃப்ரம் ₹100. இந்த 10ங்கிறது தப்பாக இருக்குது. இல்லை வந்து ஓப்பன் டிஜி சில்வர் அக்கௌண்ட் கொடுத்துக்கோங்க. ஆனால் உங்களுக்கு நேம், மொபைல் நம்பர், பின்கோடு, நாமினி நேம், நாமினி மொபைல் நம்பர் டிஃபால்ட்டாக பாப்புலேட் ஆகிருக்கும். நேம் ஃபார் டிஜி சில்வர் அக்கௌண்ட்டு, அட்ரஸ்ஸு, பிரான்ச் பார்த்தீங்கன்னா பிரான்ச் ஆன்லைன் மட்டும்தான் இருக்கும். ஐ கன்ஃபார்ம் தட் ஐம் 18 years of ஏஜ், அதை செக் பாக்ஸை கிளிக் பண்ணி கண்டினியூ பண்ணிக்கோங்க. சில்வர் ரேட் காட்டுறாங்க. கீ பெனிஃபிட்ஸ் இருக்குது, நோ மோர் இருக்குது. கீ பெனிஃபிட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு போனஸ் ஸ்லாப் காட்டுவாங்க. ஃபஸ்ட்டு 30 days, அதாவது ஃபஸ்ட் மந்த் அப்படின்னா 15%, செகண்ட் மந்த்னா 12%, தேர்ட் மந்த் டு 5th மந்த்னா 10%, 6th to 8th மந்த்னா 8%, 9th and 10th மந்த்னா 7%, 11th மந்த்னா போனஸ் எதுவும் கிடையாது. நோ மோர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் காட்டுவாங்க. இதில் நீங்கள் போய்ட்டு பார்த்துக்கலாம். இந்த ஸ்கீமுக்கு ஃப்ரீ கிஃப்ட் எதுவும் கிடையாது. அது மாதிரி இது பியூர்லி வெயிட் பேஸ்டு ஸ்கீம். இன்கேஸ் நீங்கள் ஸ்கீம் க்ளோஸ் பண்ணும்போது உங்களுக்கு சில்வர் ரேட் குறைஞ்சதுன்னா உங்களால் அமௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ண முடியாது. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இதில் சில்வர் காயின்ஸ் அண்ட் பாஸ் வாங்க முடியாது. நீங்கள் சில்வர் ஆர்டிகல்ஸோ சில்வர் வெசல்ஸ் தான் வாங்க முடியும். அது இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஐட்டம். இப்போ இதில் நான் 100 rupees கொடுத்தேன்னா எனக்கு என்ன வருது, 0.385 வருது. இதை நம்ம கால்குலேட்டர் போட்டு செக் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம சேவ்டு வெயிட்டுக்கு என்ன ஃபார்முலா, பெய்ட் அமௌண்ட் டிவைட் பை கோல்ட் ரேட். அப்போது 100 divided by 259.40 போடணும். 100 divided by 259.40 போட்டோம்னா 0.3855 வருது. இதில் நம்மளுக்கு ரவுண்டிங் ஆஃப் கிடையாது. அப்போ 0.385 கிராம் நம்மளுக்கு சேவ்டு வெயிட்டாக கிடைக்கும். போனஸ் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். போனஸ் நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது 15%. இப்போ 15 divided by 259.40 போடணும். அதாவது பெய்ட் அமௌண்ட் இன்ட்டு போனஸ் பர்சன்டேஜ் டிவைடட் பை ரேட்டு. 0.0578 வருது. 4th decimal place 8 இருந்தாலும் எனக்கு ரவுண்டிங் ஆஃப் நடக்காது. அப்போ 0.057 கிராம் தான் எனக்கு அந்த போனஸாக வரும். இப்போ எனக்கு சேவ்டு வெயிட்டும் போனஸ் நம்ம செக் பண்ணிட்டோம். குவான்டிட்டிவ் சேவ்டு வந்து நம்மளுக்கு டோட்டல் வெயிட்டு. இல்லை டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போனீங்க அப்படின்னா அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் காட்டுவாங்க. எக்ரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்து பேனோ கொடுத்துக்கோங்க. பேனோ கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன மோட் ஆஃப் பேமெண்ட் வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு பேமெண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பேமெண்ட் ப்ராசஸ், யுவர் பேமெண்ட் இஸ் கரண்ட்லி பீயிங் ப்ராசஸ், ப்ளீஸ் வெயிட் ஃபார் சம் டைம், தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷன்ஸ். இதை டிஸ்மிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சில்வர் டேப் போகிறேன். இப்போ சில்வர் டேப் போகும்போது 99.9%. இது நம்மளுக்கு சில்வரோட பியூரிட்டி ஸ்டேட்டஸ் வந்து லைவ் இருக்குது. எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற வெயிட் இருக்குது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 0, ஒரு டவுனாக போட்டு 0 இருக்குது. ஏன்னா நான் இன்றைக்கி பே பண்ணும்போது எனக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. இதில் நம்மளுக்கு டோட்டல் பெனிஃபிட் எவ்வளோ கிடச்சிருக்கு, ஆவரேஜ் ரேட் என்ன, டேட் ஆஃப் மெச்சூரிட்டி என்ன அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்குது. இப்போ நீங்கள் திரும்ப சேவ் பண்ணோம் அப்படின்னா இங்கேருந்து நீங்கள் சேவ் சில்வர் கொடுத்துக்கலாம். இங்கே போய்ட்டு பாஸ்புக் வேணாலும் பார்க்கலாம். உங்களோட வந்து பேமெண்ட் ஹிஸ்ட்ரி இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா நம்மளோட நேமு, கீழே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பரு, டோட்டல் அமௌண்ட் பெய்டு, சேவ்டு வெயிட்டு, பெனிஃபிட் அண்ட் மெச்சூரிட்டி, டோட்டல் சில்வர் வெயிட் சேவ்டு, ஸோ டேட் ஆஃப் ஜாயினிங் என்ன, டேட் ஆஃப் மெச்சூரிட்டி என்னங்க இருக்கும்.
கீழே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஹிஸ்ட்ரி இருக்கும். டேட்டு, அமௌண்ட்டு, சைடு வெயிட்டு, ஸ்டேட்டஸ் இருக்கும். இது எக்ஸ்பிளைன் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கும். இப்போ நீங்கள் இங்கேருந்து வேணாலும் பேனோ கொடுக்கலாம். நாங்கள் இந்த வீடியோவில் சரவணா டிஜி சில்வர் ஸ்கீம் எப்படி ஓப்பன் பண்ணுறது, எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை இனிமேல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற டிஜி கோல்டு, டிஜி சில்வர், மந்த்லி கோல்டு சேவிங் ஸ்கீம்ஸ், ஒன் டைம் சேவிங் ஸ்கீம் இந்த மாதிரி அப்டேட்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.